உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொளி பதிவில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை பேசுகிறேன். கடந்த வீடியோவில் இயேசு எப்படி வருவார், வரும்போது என்னெல்லாம் நடக்கும், வருகை எப்படி இருக்கும், பரிசுத்தவான் எல்லாரையும் அவர் வருகையில் அவர் என்ன செய்வார், எங்கே எடுத்து கொண்டு வைப்பார், நியாய தீர்ப்பு நடந்து முடிந்தவுடன் இந்த நியாயம் தீர்க்கப்பட்ட பரிசுத்தவான்களை எங்கே கொண்டு வைப்பார், மற்றவர்களை எப்படி நரகத்துக்கு தள்ளுவார் என்றெல்லாம் தெளிவாக பார்த்தோம். அநேகர் அதை பார்த்துவிட்டு செல்போன் வழியாக ஐயா ரொம்ப சூப்பரா இருக்கு, குருட்டுத்தனமா அந்த கிறிஸ்தவத்தில் போயிருந்தோம், ரொம்ப தெளிவு உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லி பல மணி நேரம் போன்ல பேசினாங்க. அவங்கெல்லாம் ஒரு வீடியோ விடாம ஒரு வீடியோ பல முறை பார்க்குறவங்க, அதில் நோட்ஸ் எடுத்து அதை வெளியே பேசக்கூடியவர்கள், அவருக்கு வாழ்த்துக்கள். இப்போ அந்த நியாய தீர்ப்பு முடிஞ்சிருச்சு. எல்லா பரிசுத்தவான்களை கொண்டு மத்திய ஆயத்தை வச்சுட்டார். இப்போ கீழே பூமி இருக்கு, மத்திய ஆயத்துக்கு மேல பரலோகம் இருக்கு. இந்த பூமியை சுத்தம் செய்து சமபூமியாக்கி தம்முடைய ராஜ்யத்தை அதில் போடுவார். அப்பொழுது பரலோக ராஜ்யத்துக்கு உள்ள போய் என்ன நடக்கும் என்பதை பற்றி நிறைய வீடியோ பேசுவேன். அங்கே பரலோக ராஜ்யத்துக்கு உள்ள போய் யாரெல்லாம் என்ன செய்வார்கள், அங்கே என்ன நடக்கும் என்பதையெல்லாம் பின்வரும் வீடியோக்களில் பேசுவேன். இப்போது அதுக்கு முன்பு உள்ள முக்கிய காரியம், பரலோக ராஜ்யத்தை போற்றுவாரு, பூமி எல்லாம் திருத்தப்பட்டு சமமா இருக்கும், மேடு பழங்களா இருக்காது, மலைகள் குண்டுகளா இருக்காது, ஒரே ஒரு மலை, முழு பூமிக்கும் சியோன் மலை, ஒரு மலை போல ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த மலையின் உச்சியில் சியோன் என்று அழைக்கப்படுற பர்வதம் என்று அழைக்கப்படுகிற சியோன் மலை என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து இருப்பார். பர்வதத்தில் இறங்கி அந்த சியோன் மலையில ஆட்டுக்குட்டியாக இருப்பார். மற்ற பரிசுத்தவான்கள் அது அடுத்தடுத்த அந்த பரப்புல இருப்பாங்க. அதற்கு முன்பு இந்த சியோன் என்று சொல்லப்படுகிற, எருசலேம் என்று சொல்லப்படுகிற பரலோக ராஜ்யம் என்று இயேசு கிறிஸ்துவினால் போதிக்கப்பட்ட, பரலோக ராஜ்யத்துக்கு என்று அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எல்லாரும் அதுக்குள் வருவார்கள். அப்பொழுது ஒரு முக்கியமான காரியம் நடக்கும். அது என்ன? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுகிற சம்பவம் நடக்கும். நியாயம் தீர்க்கப்பட்டவர்கள் 7 விதமான பரிசுத்தவான்கள் என்று வகை பிரிக்கப்பட்டவர்கள் தான். அதில் நம்பர் 1 சியோன் மலை இருக்கவங்க தான். யாராயிருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படாமல் போக முடியாது. அந்த இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்படுவது எங்கே, எப்பொழுது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொன்னேன். இயேசு ராஜ்யத்தை போட்ட பிறகு, நியாயம் தீர்க்கப்பட்ட பிறகு, சகல பரிசுத்தவான்களை ஒன்னா கூட்டிய பிறகு, இப்ப ராஜ்யத்துக்கு உள்ள உடனும்னா ரத்தத்தால் கழுவப்படாமல் உள்ளே நுழைய முடியாது. அப்ப அங்க வச்சு கழுவார். இதை குறித்து வேதாகமம் என்ன சொல்றது பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6.
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே அந்த இயேசு கிறிஸ்து கொள்கிறான் நேற்று சிந்தின இரத்தத்தை இப்பொழுது எங்கே வச்சிருக்கார் என்றால் பரலோக ராஜ்யத்துக்கு முன்பாக அந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரம் போட்டிருப்பாங்க, சுற்றுப்புறம், அப்புறம் பலி செலுத்துகிற இடம், அப்புறம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று தரை லெவல்ல, தரை மட்டத்தில் ஒவ்வொரு பிரகாரமாக கடந்து போய் பரிசுத்தம் மகா பரிசுத்தம் லாஸ்ட் பலியிடம். இந்த பலி செலுத்தும் இடம்ங்கிறது பரலோகத்தில் நுழைவது, அந்த ஆலயத்தில் நுழையும் முன்பு சுற்றுப்பிரகாரம் என்று சொல்லுவாங்க. அதுபோல இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை போட்டவுடன், ஸ்தாபித்தவுடன், அந்த இயேசு பலியான இரத்தத்துக்குள் கழுவப்பட்டு அப்புறம் தான் உள்ள விடுவார். யாரா இருந்தாலும் சரி, அவ இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி கேட்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்முடைய கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு முன்பதாக என்று சொன்னால் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தூதர்கள் இருக்கிறாங்க, 7 மண்டலங்கள் இருக்கிறது, பல ராஜ்யம் அவருக்கு முன்பாக கீழே. இப்ப இது பரலோகம்னா பல ராஜ்யம் இங்க இருக்கும், இதுக்கு கீழே நரகம். இந்த நரகத்திலிருந்து பல ராஜ்யத்தில் உள்ளவர்களையும் பார்க்கலாம், பரலோகத்தில் உள்ளவர்களையும் பார்க்கலாம். பரலோகத்தில் உள்ளவர்கள் பல ராஜ்யத்தையும் பார்க்கலாம், நரகத்தையும் பார்க்கலாம். பரலோகத்தில் உள்ளவர்கள் பரலோகத்தையும் பார்க்கலாம், நரகத்தையும் பார்க்கலாம். எல்லாவற்றையும் சமாத்தையும் இங்கு யாரும் மறைய முடியாது. நான் இதை குறித்த விளக்கமாக பின்வரும் வீடியோவை பேசுறேன். தேவனுக்கும் முன்பதாக மனித வசந்த வாசிக்கப்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, பரலோகத்தின் மேல் இருக்கிற தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக என்றால் பரலோகத்துக்கு கீழே இருக்கிற பல ராஜ்யம் அவருக்கு முன்பதாக இருக்கிறது, தமக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி. இங்கே உள்ள பரிசுத்தவான்களை தேவன் ராஜாக்களாக தெரிந்து கொண்டார், ஊழியராக தெரிந்து கொண்டார். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வரைக்கும் ஏசு ராஜாதி ராஜா சிலரை ராஜாக்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை ஆசாரியர்களாகவும் லேவியராகவும் தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை இரத்தத்தால் கழுவி பரலோகத்தில் ஒரிஜினலாக ராஜாக்களும் ஆசாரியம் ஆக்கிடுவார். சரி, உள்ள என்ன நடக்குங்கிறது அப்புறம் பேசுவோம். இப்ப ரத்தத்துல எப்படி எங்க வச்சு கழுவார், இன்னொரு கழுவுற பற்றி இன்னொரு வசனம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கழுவுதலை குறித்து சொல்லப்படுது. ரத்தத்தால் கழுவப்படுதல். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், நாமும் அந்த ஜீவ ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதெல்லாம் எங்க நடக்கும்? இதை குறித்து எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை வாசிக்கும் போது நீங்க மிக தெளிவாக கவனிக்கலாம். வாசி கேட்போம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக, ஜனங்களை பரிசுத்தவான்களை 7 விதமான பரிசுத்தவான்களை முற்றிலும் பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. பாளையம்னா என்ன? நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். இதான் முக்கியம். வரப்போகிற நகரம். வெளிப்படுத்த 21:1-3 அவரிடத்தில் போக கடவோம். காரணம், அங்கே பாடுபட்ட ரத்தம் சிந்தின ரத்தம் நகரவாசல் புறம்பே இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்பு இயேசு நகரவாசல் புறம்பே பாடுபட்டார் என்பதற்கு உதாரணமாக வெளிப்படுத்த விசேஷம் 20:9 வாசிக்கிறோம். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி அவர்கள், அதாவது இந்த சாத்தான் கூட்டமும் அந்திகிறிஸ்து வேடமிட்டு பரிசுத்தவான்கள் பாளையம் பிரியமான நகரம் என்று சொல்ல இப்ப இருக்கிற எருசலேம் அதுக்கு பல பேர் உண்டு. சீயோன் நகரம், பரிசுத்த நகரம், எருசலேம், தாவீது நகரம். அதைதான் பரிசுத்தவான்கள் பாளையம், பிரியமான நகரம். அந்த நகரத்துக்கு வெளியே கொல்கதா மேட்டினிலே இயேசு நமக்காக பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார், பாளையத்து புறம்ப பாடுபட்டார். இப்ப அதேதான் நியாயத்தீர்ப்புக்கு பின்பாக அந்த பரிசுத்த நகரம், அந்த பரிசுத்தவானுடைய பாளையம் என்று சொல்லப்பட்ட பரலோகராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். சகல பரிசுத்தவான்களும் அது உள்ளே நுழைய காத்திருக்கும் போது அவர்கள் எங்கே புறப்பட்டு போக வேண்டும்? பாளையத்துக்கு புறம்பே, எங்கே? இயேசுவின் ரத்தத்தை நோக்கி. இது பூமியில் பரிசுத்த பாளையம், பரிசுத்த நகரம். இயேசு நகரவாசல் புறம்பே பாடுபட்டார். இப்போ இங்க நான் பேசுவது எபிரேயர் 13:12, 13, 14 சொல்றது வரப்போகிறது. ஆசி கேட்போம். 12, 13, 14. அப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவருக்கு புறப்பட்டு போகிறோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. முக்கியம். நிலையான நகரம் இந்த பூமியில இங்கே நமக்கு இல்லை. வரப்போகிறதை நாடி தேடுவோம். அந்த வரப்போகிற பரிசுத்த நகரம், வரப்போகிற பரலோகராஜ்யம், வரப்போகிற அந்த பரிசுத்தவான்கள் தங்கி இருக்கும் வாசம், நித்திய காலமாய் வாசம் பண்ணும் பாளையம். அதுக்குள்ள போகணும்னா அந்த பரலோகராஜ்யத்துக்கு வெளியே, பரிசுத்த நகரத்துக்கு வெளியே, பாளையத்துக்கு வெளியே உனக்காக, சகல பரிசுத்தவான்களுக்காக, நமக்காக ரத்தம் காத்திருக்கிறது. அங்கே போனால் அங்க அந்த பரிசுத்தவான் பாளையத்துக்கு வெளியே, பரிசுத்த நகரத்துக்கு வெளியே, பரலோகராஜ்யத்துக்கு வெளியே வைத்து அவருடைய ரத்தத்தினால பாவங்கள் அற நம்மளை கழுவி அப்பதான் பரலோகத்துக்கு உள்ள விடுவார். இதுதான் சத்தியம். ஆனா இன்று வரைக்கும் எல்லாரும் உழைத்துறான். நான் கழுவப்பட்டேன். எங்கடா கழுவுனேன்? யாரா உன்னை கழுவுனது? எப்படி கழுவுனாங்க? சாட்சி யாரு? நீ கழுவப்பட்டு போய் யார் பார்த்தது? எந்த இடத்துல வச்சு கழுவணும் சொல்லுவனே? பாளையத்தை நீ பார்த்திருக்கியா? பரிசுத்த நகரத்தை பார்த்தாயா? அதுக்கு வெளியே போனாயா? எங்க வச்சு கழுவுனா சொல்லுவனே? இன்னைக்கு இருக்கிற சபையிலெல்லாம் உள்ள வர முடியாது. இன்றைக்கு இந்த பூமியில உருவாகிருக்கிற இந்த பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு திருற பயணம் கிட்டே வர முடியாது. எட்டி ஒரே ஃபுட்பால் மாதிரி கிக் பண்ணுவாருங்க. அங்கே போக முடியாது. ஒருவேளை போனா சாத்தான பட்டத்தை அடிச்சு வீழ்த்தின மிகாயில் தூதன் ஒரு எட்டி ஒரு ஆட்டமா போட்டேன், பாட்டா பாடுனேன், போடாங்க ஆட்டம் போட்டேன், பாட்டு பாடினா உள்ள நுழைய முடியாது. இப்ப எவனுமே கழுவப்படல. பரலோகராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், பரிசுத்தவான் நகரம் ஸ்தாபிக்கப்படும்.
பரிசுத்தவான்கள் பாளையம் ஸ்தாபிக்கப்படும். பட்ட பின்பு இந்த 7 விதமான சகல பரிசுத்தவான்களையும் அந்த நகரவாசல் புறம்பே வைத்து இரத்தத்தில் கழுவி உள்ளே விடுவார். அதனால பாளையத்துக்கு புறம்பே போகணும், கழுவப்படுறதுக்கு போகணும். ரத்தத்தால் கழுவப்படுதல் என்பது இன்னும் நடக்கவே இல்லை. இயேசுவின் ரத்தத்தை நேரில் பார்த்த, கண்ணில் நேரில் கண்ட, ரத்தம் தெளிக்கப்பட்ட போது அவர் ரத்தம் மேல பட்டுச்சு. யாரு? கல்லன், நல்ல கல்லன். பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களும் சகல பரிசுத்தவான்களும் ரத்தத்தால் கழுவப்படாமல் உள்ளே நுழையவே முடியாது. சரி, ஒரு பேச்சுக்கு வருவோம். இந்த லூசு போல உழைத்துற உண்மை இல்லை, நான் ஒரு பேச்சுக்கு வரேன். இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தின பின்பு உள்ள எல்லாம் கழுவப்பட்டேன் கத்திட்டு இருக்கேன். அது பொய், இன்னும் கழுவப்படல. அப்படி என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்படல. அப்ப மரிச்ச பரிசுத்தவான்கள் எப்படி கழுவப்படுவார்கள்? எங்கே கழுவப்படுவார்கள்? சிந்திக்கவே வேண்டாமா? இல்ல, மண்டல் மாதிரி உணர்த்துறான். சகல பரிசுத்தவான்கள் ரத்தத்தை கழுவாம உள்ள போக முடியாது. இரத்த சாட்சியா மரித்த பரிசுத்தவான்களும் கூட இரத்தத்தால் கழுவப்படாமல் போக முடியாது. இயேசுவின் ரத்தம் நமக்காக காத்திருக்கிறது. அதே அவர் இப்போது பரலோகத்தில் போய் பரலோகத்தில் உள்ள தூதர்களையும் அங்குள்ள பரிசுத்த ஸ்தலத்தை பிசாசு தீட்டுப்படுத்தினார். அதையும் இயேசு அங்கே போய் கழுவி தூய்மையாக்கிறார். எபிரேயர் 9:23 வாசி கேட்போம். பரலோகத்தை தமது ரத்தத்தால் கழுவிக்கிறார். ஆதலால் பரலோகத்துள்ளவர்களுக்கு சாயலானவர்கள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. ஆமா, பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. பரலோகத்தில் உள்ளவைகளோ விசேஷித்த பலியினாலே சுத்திகரிக்கப்படணும்னா அது இயேசு கிறிஸ்து ரத்தம் பூமியை சிந்தப்பட்டு அவர் அதை எடுத்து கொண்டு போய் அந்த பரலோகம் என்கிற அந்த 7 மண்டலங்கள் உள்ள பரலோகத்தை, பரிசுத்த பர்வதத்தை சாத்தான் அங்கிருந்து கலாட்டம் பண்ணி தீட்டு பண்ணி விட்டானே, அந்த இடத்தை இப்பொழுது தம்முடைய சொந்த ரத்தத்தினால் பரலோகத்தையும் அவர் பர்வதத்தையும் கழுவி சுத்திகரிப்பை உண்டு பண்ணிவிட்டார். இனி அடுத்தது அவர் ராஜ்யத்துக்கு வரக்கூடியவர்கள் கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும், சகல பரிசுத்தவான்களும். ஆகவே நாம் பாளையத்துக்கு புறமே புறப்பட்டு போகிறோம். அது என்னன்னா இப்ப இருக்கிற எருசலேம் அல்ல, நீ வரப்போகிறது நாடி தேடுகிறோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. அது வரப்போகிற பரிசுத்த நகரம், மீண்டும் வரப்போகிற பரலோக ராஜ்யம், பரிசுத்தவான்கள் பாளையம். அந்த நகர வாசலுக்கு புறம்பே அவர் ரத்தம் இருக்கும். சகல பரிசுத்த அந்த ரத்தத்துக்கு நுழைவார்கள், கழுவப்படுவார்கள். இந்த கழுவப்படுதலை குறித்து எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 22 வசனம் வரைக்கும் அப்படியே வாசித்து முடிப்போம். அங்கே தெளிவா போட்டிருக்கு. ஏனெனில் சுத்தமாக்கப்படுகிறார்கள் ஏற்கனவே பலராயத்துக்கென்று முன்குறிக்கப்பட அழைக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்படுவதற்கு ஆயத்தமாயிருக்கிற காத்திருக்கிற அந்த பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே ஒரே கழுவப்படுறது ஒரு முறைதான். ஒரே பலியினாலே என்னென்னைக்கு சுத்திகரித்திருக்கிறார், பூர்ணப்படுத்தி இருக்கிறார். அப்படி என்றால் இவங்க பேச்சுக்கே இப்போ வச்சுக்குவோம். இந்த லூசு பல்ல, இந்த மெண்டல் பல ஒரே திறானவர், பாடி திறானவர், கிறுக்கு பல, இவனு சொல்ற மாதிரி இங்கே கழுவிட்டா நீ அப்புறம் பாவமே செய்யக்கூடாது. ஒரு முறை கழுவப்பட்டு விட்டால் அவன் என்னென்றைக்கும் பரிசுத்தத்தில் பூர்ணமாகிவிடுகிறான் என்று பைபிள் சொல்லுது. அப்ப இயேசு கழுவப்படுவது பூர்ணமா, பரிசுத்தத்தில் பூரணம்.
நான் ஏற்கனவே நிறைய இடத்துல பேசிக்கிறேன். ஜலத்தால் கழுவப்படுதல், நாமத்தால் கழுவப்படுதல், பரிசுத்த ஆவியினால் கழுவப்படுதல், இயேசு நாமத்தால் கழுவப்படுதல், சுத்த ஜலத்தால் கழுவப்படுதல், இப்படி கழுவப்படுதல் பல வகை. அதுல கடைசி வகைதான் இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தினால் கழுவார். இயேசு ரத்தத்தால் கழுவப்படுதல் மூன்று நபர்கள் அங்கே இருப்பார். கழுவப்பட்டு விட்டால் பூரணப்பட்டு விடுவான். வாசி கேட்போம். அதை குறித்து ஒரே முறை கழுவப்படுதலை குறித்து என்ன சாட்சி சொல்லப்பட்டிருக்கு? ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுவதை ஒரே பலியினாலே இவர் என்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். ஒரே பலியினாலே என்னைக்கு பூர்ணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் அந்த கழுவப்படுதலை குறித்து முதல்ல சாட்சி கொடுக்கிறார். இதை குறித்து ரத்தத்தால் கழுவப்படுதலை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுக்கிறார். வேற எவனும் சொல்ல முடியாது. எப்படி எனில் நீயாவே சொல்லிட்டு அலைய நான் கழுவப்படுற பொய். உன்னை யார் கழுவுனாங்க? எங்க வச்சு கழுவுனாங்க? சாட்சினா ராத்திரிலையா பகல்லையா? நடுராத்திரி வச்சு கழுவுனாங்களா? இல்ல விடியாலத்தை வச்சு கழுவுனாங்களா? எங்க கழுவுனாங்க? ஆத்திரையா குளத்திலையா? அப்படிதான் எங்களை வாழ வைக்க எங்களை இந்த எங்களை வெங்கலம்ன்றதுக்காக எகனமுகன வருதுன்னு சொல்லி எங்களை வாழ வைக்க வெங்கல செல்வம் பாண்டா லூசு பயன். இவனை தான் இப்ப திடீர்னு இருக்கேன். இவனை மாதிரி நிறைய பல உலகத்தின் கழுவப்பட்டேன் குருட்டுப்பல் செவிட்டுப்பல். ஆனா இப்ப கிடையாது. இப்ப எவனும் கழுவப்படல. என்னையும் சேர்த்தான் சொல்றேன். இயேசு கழுவார். நம்பர் 1 இயேசு கழுவார். 1வது நபர். அவர் கழுவும் போது பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுப்பார். 2வது நபர் எப்படி எனில் அந்த நாட்களுக்கு பின்பு, அதாவது இயேசு கழுவின பின்பு பரிசுத்த ஆவியானவர் இயேசு கழுவுனதுக்கு சாட்சி கொடுத்த பின்பு நான் அவரோட உடன்படிக்கை பண்ணுகிறேன். பிதாவாகிய தேவன் சொல்றார், நான் அவரோடு பண்ண உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை 3 நபர் வந்தாச்சு. நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார் என்று உரைத்ததை சொன்ன பின்பு அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால், அப்படி கழுவப்பட்டு சகல பாவமும் நீக்கி சுத்திகரிக்கப்பட்டு கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. அப்படி கழுவப்படுறது கிடையாது. ஆனா இவனும் அந்த லூசு போல பிரசவம் பண்ண மாதிரி சொல்ற மாதிரி இப்ப கழுவிட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ பாவம் பண்ணாம இருக்கியா? அதுக்கப்புறம் ஒரு 1000 பாவம் பண்றேன்னு வச்சுக்க, அப்புறம் 1000 முறை உன்னை கழுவிட்டு இருப்பாங்களோட லூசு மெண்டல் போலாம். கடவுளை கேவலப்படுத்தாங்கடா. கார்பரேஷன் வாட்டில தினமும் கழுவிட்டு இருக்குது. சில பேர் உலகம் தினமும் கழுவுறான். அன்று முன் ரத்தத்தால் தினமும் கழுவும் ஐயா. இயேசு ரத்தத்தை பத்தி எவ்வளவு கேவலமா நினைச்சிருக்க. கேவலமான பெயர். கொஞ்சம் கூட அறிவில்லை, சிந்திக்கிறது இல்லை. அவ்வளவு இயேசு ரத்தம் கார்பரேஷன் வாட்டர அது கூட சில சமயத்தில் ஒரு வாரத்துக்கு வர மாட்டேங்குது. கார்பரேஷன் வாட்டர் தினமும் வர மாட்டேங்குது. இவன் தினமும் கழுவுறான் இயேசு ரத்தம் லூசு பல்ல. ஒரே முறை தான் இயேசு கழுவார், பரிசுத்தாய் சாட்சி கொடுப்பார். கர்த்தர் பிரமாணம் எழுதின பின்பு என்ன சொல்ல ராசி கேட்போம். அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் நினைப்பேன் என்பதை எல்லாம் மறக்கப்பட்டு அழிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு ஃப்ரெஷ்ஷா பூசா நிற்பான். பாவம் என்னன்னு தெரியாது. இதான் தேவன் ஒரு தம்முடைய பிள்ளைகளோட பெரிய பாக்கியம். கோடிக்கணக்கான பாவம் பண்ணிருக்கலாம், லட்சக்கணக்கான பாவம் பண்ணிருக்கலாம், ஆயிரக்கணக்கான பாவம் பண்ணிருக்கலாம், நூற்றுக்கணக்கான பாவம் பண்ணிருக்கலாம். அவன் நிறைஞ்சு தான் போகணும்னு இந்த பைபிள் சத்திய வாசனம் தீர்மானித்திருக்கலாம். அப்படிப்பட்டவன் மாவட்ட மகாபெரிய கிருபையினால், இரக்கத்தினால், தயவினால், தேவனுடைய பரிபூரண சித்தத்தினால் ஒரே ஒரு முறை ரத்தத்தால் கழுவப்பட்டு விட்டால் எல்லாம் மறக்க விட்டு போயிடும். அப்ப நினைச்சு பார்த்தாலும் வராது.
அதான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுற மகிமையான காரியம். சரி, பின்னாடி வாசிப்போம். ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட பின்புதான் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரையின் வழியா புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணபடியா அந்த மார்க்கத்தின் வழியாக பரலோக ராஜ்யத்தில் பரிசுத்தமான பாளையத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் பரிசுத்த பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகும். அப்பதான் அந்த ரத்தத்தை கழுவப்பட்ட பின்னாடி நமக்கு தைரியமே வரும். இப்ப எல்லாரும் பரலோக சொல்ல கூவிட்டு இருக்காங்க, லூசு போயிடுவேன் போ, ஒருத்தரும் போக முடியாது, போகவே முடியாது, கொடுத்துட்டான். நோ, இப்படிலாம் சொன்னா நீ கடவுளுக்கு விரோதமானவன், தேவனுடைய சித்தத்தை அறியாதவன், இயேசு ரத்தத்தை குத்தி நீ குற்றம் உள்ளவன், குற்றப்படுத்துறவன். பரலோகம் போறேன்னு சொன்னீங்கன்னா உனக்கு யாரும் கூப்பிடல, நீ போக முடியாது. தூதர் மட்டும் அங்க இருப்பாங்க, தேவன் அங்க இருப்பார், பாதம் மேல இருக்கும், ஒரு நாய் பண்ணி போக முடியாது. ஆனா பயில தூக்கிட்டு கத்திட்டு இருக்காங்க, பரலம் கூவிட்டு இருக்காங்க, கூப்பாடு போட்டு இருக்காங்க. நான் இப்படி பேசுவதால் தேவனுடைய சித்தத்தின்படி பேசுகிறேன். பரலோக ராஜ்யம், பரிசுத்தமான பாளையம், பிரியமான நகரம், அது இப்பொழுது இல்லை, அது வரப்போகிறது. அங்க ஸ்தாபிக்கப்பட போறது, அது உள்ள பிரவேசிப்பதற்கு அங்க ரத்தத்தை கழுவுகிற தெய்வம். அப்புறம் இன்னொரு கழுவுகள் இருக்கு, வாசி கேட்போம். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். அப்பதான் அந்த தேவனிடத்தில் சேர்வோம், பாளையத்தில் நுழைவோம். அங்கு சுத்த ஜலத்தால் கழுவப்படணும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஈட்டியால் குத்தும் போது ரத்தமும் சுத்த ஜலமும் புறப்பட்டுச்சு. அந்த சுத்த ஜலம் இயேசுவின் ரத்தமும் சுத்த ஜலம், ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீர் தான் சுத்த ஜலம். ஜீவ ரத்தம், ஜீவ தண்ணீர், இது ரெண்டுலையும் கழுவப்படணும். அது பூமியில் இல்லை. நீ ஞானஸ்தானம் எடுக்கிறதெல்லாம் குட்டையில ஊர்ன ஜலம், ஆற்றுல ஓடுற ஜலம், இதுல போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்துட்டேன். அது ஜலத்தால் கழுவப்படுதல். நான் அதற்கு மறுப்பு சொல்லவில்லை. எல்லோரும் ஜலத்தினால் கழுவப்பட வேண்டும், பிறக்க வேண்டும். நீ உன் பாவம் போக ஜலத்தினால் கழுவப்படு, பைபிள் சொல்றது. இயேசுநாதரும் நமக்காக ஜலத்தில் பிறந்து காமிச்சார். ஆனா ரத்தமும் சுத்த ஜலமும் பூமியில் இல்லை. அது இயேசு கிறிஸ்து இருக்கிறது. ஆதி பரலோகத்தில் அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. இந்த முக்கியமான சம்பவம் நியாய தீர்ப்புக்கு பின்னாடி நடக்கும். சகல பரிசுத்தவான்களையும் அவர் ரத்தத்தால் கழுவி, சுத்த ஜலத்தால் கழுவி அவர் ராஜ்யத்தை உள்ளே விடுவார். அப்புறம் அந்த ராஜ்யத்தில் என்னெல்லாம் நடக்கும் என்பதை ஒவ்வொரு வீடியோ போடுவேன். கேளுங்கள், கேட்டு மகிழுங்கள், ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.